எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினா. சொந்த ஊர் இங்கே தான் பக்கத்தில் கரூர். சினிமாவில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கணுன்னு ஊரை விட்டு வந்து 2 வருஷம் ஆச்சு. என்னை பற்றி சொல்லணுன்னா நான் நிறைய பேசுவேன். பட் ஒரே லைனில் சொல்லணுன்னா இப்போ எனக்குள்ளே சினிமா ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நான் திரும்பி பார்க்கும்போது சினிமா ஃபுல்லாக நான் இருக்கணும், அவ்வளோதான். ஆக்சுவலாக சினிமாக்காக தான் ஆக்டிங், டான்ஸ், ஸ்டண்ட் எல்லாமே முறைப்படி கற்றுக்கிட்டேன். முறைப்படி கற்றுக்கிட்டேன்னா ஓரளவுக்கு சொன்னால் கேட்டு நடிக்கிற அளவுக்கு தெரியும். 2 இயர்ஸாக நான் ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பொதுவாக சினிமாவில் 2 இயர்ஸுங்கிறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் கேட்குறவங்க, பார்க்குறவங்க, பழகுறவங்க எல்லாருமே 10 வருஷம் ட்ரை பண்ணுறேன், 5 வருஷம் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போது 10 வருஷம் 5 வருஷம் ட்ரை பண்ணியும் இன்னும் சினிமாவில் சைன் பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம்? இல்லை, ஆக்சுவலாக எனக்கு இந்த டவுட் ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து டேரக்டர் டீமில் இருக்கவங்கள்ட்ட தான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். ஒரு படத்துக்கு கேரக்டர்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க? இல்லை, எனக்கு புரியல. ஏன் ஏன் இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன் அப்படின்னா, நாங்கள் சான்ஸ் கேட்டு ஆஃபீஸ்க்கு வந்தால் ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்க, கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோவை பார்த்தா இவன் நடிப்பானா நடிக்க மாட்டானான்னு எப்படி தெரியும்? ஓகே, ஃபோட்டோவை பார்த்துட்டு செகண்ட் ரவுண்ட் ஆடிஷன் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடிஷனில் நாங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இல்லை, எனக்கு அதுக்கு முன்னாடி இன்னொரு பெரிய டவுட் என்னென்னா, நாங்கள் கொடுக்குற ஃபோட்டோஸ் அல்லது நாங்கள் பண்ணுற ஆடிஷன்ஸ் எல்லாமே டைரக்டர் பார்க்குறாங்களா? எனக்கு இந்த டவுட்டு இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக என்னோட சினிமா சர்க்கிளில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். அப்போது சினிமா வட்டாரத்துக்குள்ளே இருக்க ஒரு நண்பர் சும்மா கேஷுவலாக கேட்குறாரு, ப்ரோ நீங்கள் பண்ணுற ஆடிஷன்ஸ்லாம் டைரக்டர் பார்க்குறாரு இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அட் த சேம் டைம் இன்னொரு நண்பர் சொல்கிறாரு, நீங்கள் ஆடிஷன் போடும்போது ரெக்கார்ட் பண்ணுறாங்களே கேமராவில், அவங்க ரெக்கார்ட் பண்ணுற அமுத்துறாங்களா இல்லையா, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாரு. உண்மையிலேயே அப்படி தான் நடக்குதா? ஒரு வேளை அதனால தான் இன்னும் மேலே யார் இன்னும் வரலையோ நிறைய பேர் அப்படின்னு. ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கா அல்லது எனக்கு தோணுதா அப்படின்னு சரியாக தெரியல. ஆனால் இதை கேட்டதுக்கப்புறம் ஐ வாஸ் வெரி ஷாக்ட், சீரியஸ்லி. அப்போது ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கிடைக்குது, நான் நடிக்கணும் அப்படின்னா அந்த படத்தோட டீமில் இருக்க யாராவது ஒருத்தரோட ரெஃபரன்ஸ் தேவைப்படுது, ரைட்? எஸ், கண்டிப்பாக தேவைப்படுது. ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் அங்கே இருக்கவங்கள பழக்கப்படுத்தி நம்பர் வாங்கி டெய்லியும் காலையிலையும் சாயந்தரம் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் பண்ணி, வாரம் ஒருக்கா கால் பண்ணி, ஏன் ஏதாவது ஃபெஸ்டிவல்னு வந்தால் கூப்பிட்டு விஷ் பண்ணி. ஆக்சுவலாக கேமராக்கு முன்னாடி மட்டும் தான் நடிக்கணும்னு என்னோடய ஆசை. பட் ஓகே, நான் அதுக்காக யாரையும் பாயிண்ட் பண்ணணும், யாரையும் குத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபிலிம் இல்லை. ஏன்னா சினிமாக்காரவங்க எது பண்ணாலுமே மற்றவங்கள உத்து பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மெயின் ரீசன் தான் இந்த படம். பொதுவாக நான் ஆடிஷன்ஸ் போகிற எல்லா ஆடிஷன்ஸ்லையுமே ரெகுலராக கேட்கக்கூடிய 2 வார்த்தை. எஸ், ஃபஸ்ட் ஒன், ப்ரோ செம்ம ப்ரோ, சான்ஸே இல்லை, சூப்பர் பா, என்னம்மா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ப்ரோ டைரக்டர் வந்து உங்கள் வீடியோ போட்டு காட்டுறேன், 2 நாள் ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணுறேன் நான், கண்டிப்பாக அந்த படத்தில் பண்ணுறீங்க ப்ரோ, கண்டிப்பாக கூப்பிட்றேன் நான், மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க ப்ரோ. ஓகே, அஃப்கோர்ஸ் நாங்கள் நல்லா நடித்தாலுமே நடிக்கலைனாலுமே ஆடிஷன் பண்ண வரவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் வார்த்தை தான் அது. பட் எங்களுக்கு தெரியும்ல நாங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோன்னு. ஆ, 2வது வார்த்தை ஆடிஷனில் நீங்களே ஏதாவது பண்ணுங்கள் ப்ரோ, அல்லது உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணுங்கள் ப்ரோ. எங்களுக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணணும். உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணுங்கண்ணா. எனக்கு புரியல,
உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை பண்ணுங்கண்ணா. எங்களுக்கு எல்லாமே நல்லா வரும் சார். எங்களுக்கு எல்லாமே நல்லா வரும். ஆக்டர் சார் நாங்கள். அதுக்காக நான் ஒன்றும் பத்மஸ்ரீ கமல் சார்லாம் சொல்ல வரல. ஐ எம் ஆல்சோ குட் ஆக்டர். டூல் சார் நாங்கள். டைரக்டரோட டூல். டைரக்டர் எந்த மாதிரி சொல்கிறாரோ அந்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய டூல் சார். பச்சையாக சொல்லணுன்னா களிமண் சார் நாங்கள்லாம். ஆக்டர்லாம் களிமண். டைரக்டர் எந்த கேரக்டர் நினச்சி இறுக்க பிடிக்கிறாரோ அந்த கேரக்டரை மாறுறவங்க சார் நாங்கள். ஒன்றும் இல்லை சார். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறேன். அங்கே கேஷுவலாக எப்பவும் போல் சொல்கிறாங்க, ப்ரோ நீங்களே எதாவது பண்ணுங்கள் ப்ரோ, வழக்கம் போல் நீங்கள் எதாவது பண்ணுங்கள் ப்ரோ. ஓகே சார், நானே எதாவது பண்ணுறேன். ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் சார் அப்படின்னா, சரி ப்ரோ நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும் பண்ணுங்கள். டிபி, நான் ஒரு ஐ லவ் யூ டிபி. தீபி இப்போ நீ சிரிச்சதானே? தீபி இப்போ நீ சிரிச்சதானே? எஸ்! இப்படி பர்ஃபார்ம் பண்ணா இல்லை ப்ரோ, கொஞ்சம் வேறு மாதிரி மூடியாக அழுகிற மாதிரியான கேரக்டர் தான் பார்க்குறோம். ஓ ஓகே சார், நான் அதுவும் ட்ரை பண்ணுறேன் சார். சரி பண்ணுங்க ப்ரோ. ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே இருக்காங்க. அதில் தம்பி சின்னதாக ஒரு தப்பு பண்ணிடுறோம், குடும்பம் சேர்ந்து ஒதுக்குறாங்க அவனை. ஸோ அந்த எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த தம்பி அதை எப்படி ஃபீல் பண்ணுறான்? சரி பண்ணுங்க. அப்படி தான் பண்ணுவேன். அப்படி தான்டா பண்ணுவேன். என்னை யாரும் கேட்கக்கூடாது. எது கேட்குறீங்க? என்ன கேட்க நீங்க யாரு? இப்போ மட்டும் எங்கிருந்து வந்தீங்களா? ஆமாடா, தப்பு பண்ணிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லலையே. யாருமே தப்பு இல்லையா ஊர் உலகத்தில்? எனக்கு தெரியலடா. சேரக்கூடாது கூட சேர்ந்து தெரியாமல் பண்ணிட்டேன். என்ன பண்ணணும் இப்போ அதுக்கு? அதான் கெஞ்சறனே, தப்பு பண்ணிட்டேன்னு. வெளியில போக முடியலடா. ஊர்ல இருக்கவங்க தான் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளேயும் இப்படி பண்ணா நான் எங்கடா போவேன்? நின்னா குத்தம், உக்காந்தா குத்தம், பார்த்தா குத்தம், படுத்தா குத்தம், பேசுனா குத்தம். இப்படி பண்றதுக்கு நீங்களே என்ன கொன்றுங்கடா. அப்படியே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னால முடியலடா. இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணா இல்லை ப்ரோ, கொஞ்சம் சாந்தமா அமைதியா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ப்ரோ. ஓ, அந்த இலவத்தான் முன்னாடியே சொல்லுங்களேன் சார். எனக்கு இந்த கேரக்டர் தான் தேவைப்படுது, இதுக்கு மட்டும்தான் ஆள் எடுக்கிறேன் அப்படின்னு முன்னாடியே சொல்லுங்களேன் சார். அப்படி சொல்கிறதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு?
ஆஃபீஸ்க்கு வந்தா ஆடிஷன் வரும்போது இல்லை தம்பி இந்தந்த கேரக்டர்லாம் ஆள் எடுத்தாச்சு இன்னும் இந்த கேரக்டர் தான் இருக்குது இதுக்கு நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்களோ பண்ணுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுங்களேன் சார். ஏன் சார் அப்படி சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்படி சொல்கிறல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? வெளியில் வந்து பாருங்க சார். என்ன மாதிரி 1000 இல்ல லட்சக்கணக்கான பேர் சுத்துறாங்க. புரிஞ்சுக்குங்க சார். உள்ளுக்குள்ள திறமைய கண்ணில் கனவையும் வயிற்றுல பசியும் வச்சுக்கிட்டு டெய்லியும் தெருவா ஒவ்வொரு ஆஃபீஸை ஏறி இறங்குறோம். நாங்களும் நாளைய நாயகனாவன்ற நம்பிக்கையில். இந்த ஃபில்ம் மூலிமா ஏதாவது மாற்றம் நடக்குமா அப்படின்னு சரியாக தெரியல. அஃப்கோர்ஸ் என்னோட சத்தம் எவ்வளோ தூரத்துக்கு ஏன் எத்தனை பேர்த்துக்கு கேட்கணும் கூட எனக்கு தெரியல. பட் கேட்கும்னு நம்புகிறேன். எவ்வளோ தூரம் பேசுகிறேன். இப்போ கூட எனக்கு ஒரு ஆடிஷன் இருக்குது. என்னோட தேடலை தேடி மறுபடியும் கிளம்புறேன். தேங்க்யூ.